Hello my dear children. இப்போ நம்ம சாப்டர் 5 அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னரில் வெரி ஷார்ட் கொஸ்டின்ஸ் தியரி பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 வெரி ஷார்ட் கொஸ்டின்ஸில் வாட் இஸ் மென்ட் பை ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. ஒரு பார்ட்னர் when a partner is admitted into the partnership, assets and liabilities are revalued because their current value may differ from book value. Determination of current value of assets and liabilities is called revaluation of assets and liabilities. அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஒரு அசெட் வாங்கினது 5 lakh அப்படின்னா 5 lakhன்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம். அதுலேருந்து டிப்ரிசியேஷன் அடுத்த வருஷம் 5 lakh மைனஸ் டிப்ரிசியேஷன், இப்படியே அந்த அசர்ட்டை எந்த வேல்யூவில் காட்டுறோம் அப்படின்னா எந்த ப்ரைஸ்க்கு வாங்கினோமோ அதில் இருந்து அதோட தான் புக் வேல்யூன்னு காட்டுறோம். ஆனால் ஒரு 2 years கழிச்சு 3 years கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அசர்ட்டோட வேல்யூ மாறி இருக்கலாம், ரைஸ் ஆகி இருக்கலாம். அப்போ இந்த ஒரு பார்ட்னரை அட்மிட் பண்ணும் பொழுது என்ன செய்யணும்னா, எல்லா அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் அந்த ஃபேர்ம் பிசினஸோடைய எல்லா அசெட்ஸ் லைபிலிட்டிஸையும் திரும்பவும் வேல்யூ பண்ணணும். ஏன்னா அதோடைய இப்போ ப்ரெசன்ட் வேல்யூவும் புக் வேல்யூவும் மாறி இருக்கலாம். இப்போ இன்னொருத்தர் வராரு அப்படின்னா அவர் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் இப்போ என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்து அதில் வர்ற ப்ராஃபிட்டோ லாஸையோ பழைய பார்ட்னர்ஸ் பிரிச்சுக்கிறணும். So determination of current value of assets and liabilities is called revaluation. அப்போ இந்த assets and liabilities உடைய current value, present value என்னன்னு பார்க்கறதா revaluation of assets and liabilities. book value வேற இருக்கும். புக்கில் நம்ம காட்டுற வேல்யூ நம்ம 5 lakhs வாங்கியிருந்தா 5 lakh தான் இருக்கும். ஆனால் இப்போ current value மாறி இருக்கலாம். assets and liabilities உடைய current value என்னன்னு பார்க்கறதா revaluation of assets and liabilities. Number 2, how are accumulated profits and losses distributed among the partners at the time of admission of a partner? Accumulated profitனா என்ன? பிரிச்சு கொடுக்காத profit or loss. இப்போ ஒரு பார்ட்னரை அட்மிட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஏபின்னு 2 பார்ட்னர் இருக்காங்க. இப்போ சின்னு ஒரு பார்ட்னரை அட்மிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஏக்கும் பிக்கும் பிரித்து கொடுக்காத ப்ராஃபிட் இருக்குது, அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா அது என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கும் சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ சிக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் கொடுத்துடணும். ஸோ அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் கொஸ்டின்லேருந்தே எழுதுங்க. அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் பிலாங் டு த ஓல்டு பார்ட்னர்ஸ். யாருக்கு சேர்ந்தது? ஓல்டு பார்ட்னர்ஸ். அதனால இட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு தி ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. தேர்ட் என்னன்னா, வாட் இஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ? சாக்ரிஃபைசிங் ரேஷியோனா என்ன? இப்போ ஏயும் பியும் ஆளுக்கு 5 ஆப்பிள் வச்சுருக்காங்க. சின்னு ஒரு பார்ட்னர் நியூவாக உள்ளே வர்றாரு, அவரை அட்மிட் பண்ணும் பொழுது ஏயும் பியும் என்ன செய்யணும்? ஆளுக்கு 5 ஆப்பிள் வச்சுருக்காங்கன்னா ஏதாவது கொஞ்சம் சிக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கறது தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. பார்ட்னர்ஸ் நியூ பார்ட்னருக்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, எது கொடுத்தாங்க, எவ்வளவு ஷேரை கொடுத்தாங்களோ அதுதான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. Sacrificing ratio is the proportion of profit which is sacrificed by the old partners in favor of new partners. Old partners புது பார்ட்னர் உள்ள வரும் பொழுது ஒரு proportion of ப்ராஃபிட்டில் ஒரு ஷேர், அதாவது கொஞ்சம் கொடுக்குறாங்க. அப்போ விச் இஸ் சாக்ரிஃபைஸ்டு பை த ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் நியூ பார்ட்னர். சாக்ரிஃபைசிங் ரேஷியோங்கிறது ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட், எவ்வளவு ஷேரை விட்டு தர்றாங்க. விச் இஸ் சாக்ரிஃபைஸ்டு பை த ஓல்டு பார்ட்னர்ஸ். நியூ பார்ட்னருக்காக எவ்வளவு விட்டு தராங்களோ அதுதான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இதுக்கு ஃபார்முலா என்ன? ஓல்டு மைனஸ் நியூ, ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். இந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம புது பார்ட்னர் குட்வில் கொண்டு வராருன்னா அந்த குட்வில்ல ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து தரணும். அப்போ குட்வில்னு வந்தாலே அதை நம்ம ஏதாவது பிரித்து கொடுக்க வேண்டி இருந்தால் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் தான் பிரித்து கொடுக்கணும், ஓல்டு ரேஷியோவில் கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் எழுதினாலே 2 மார்க் போட்டுருவாங்க. 2 மார்க்ஸ்க்கு 2 points போதும். Give the journal entry for writing of existing goodwill at the time of admission of a partner. இது என்னன்னா, குட்வில் ஏற்கனவே இருக்கு. ஒரு புது பார்ட்னரை அட்மிட் பண்ணும் பொழுது அந்த குட்வில் ஏற்கனவே இருக்கிறத கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னா என்ன ஜேர்னல்?
இப்போ ஓல்டு பார்ட்னர்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்க, வேண்டாம் நம்ம இருக்கிற குட்வில்லை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னா என்ன ஜேர்னல்? நீங்கள் இதே எக்ஸிஸ்டிங், அதாவது ரைட்டிங் ஆஃப், அதை ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸிஸ்டிங் குட்வில்னா ஏற்கனவே இருக்கிற குட்வில். அசர்ட்ஸ் ஆல்வேஸ் ஷோ டெபிட் பேலன்ஸ். அப்போ இந்த குட்வில் என்ன பேலன்ஸ் காட்டும்? ஏற்கனவேனா டெபிட் பேலன்ஸ். இந்த குட்வில்லை கேன்சல் பண்ணணும்னா கிரெடிட் பேலன்ஸ். ஏற்கனவே டெபிட்டில் இருக்குது, இப்போ கிரெடிட் கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ குட்வில்லை கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை யாருக்கு இந்த பார்ட்னர், இப்போ ஏற்கனவே இருக்கிற குட்வில்லை இப்போ கேன்சல் பண்ணுறோன்னா அந்த லாஸை யார் பொறுப்பேற்றுப்பா? யாருக்கு அது அப்படின்னா ஓல்டு பார்ட்னர்ஸ் தான். ஸோ ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டு குட்வில். ஏன் கேபிட்டல் ஏன் கரண்ட்னு எழுதுகிறோம்? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், இன்னொன்று ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். அந்த ஃபேம் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடை ஃபாலோ பண்ணால் பார்ட்னர்ஸோடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடை ஃபாலோ பண்ணாங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வரணும். ஸோ நீங்கள் ஜேர்னல்லாம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஜேர்னல் அப்படின்னு போட்டு டேட்டு பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் கிரெடிட் ருபீஸ் போட்டுட்டு ஜேர்னல் குட்வில் கிரெடிட்டில் வரணும். ஓல்டு பார்ட்னர்ஸ் தான் அதை ஷேரை லாஸ் பண்ணிக்கணும். அதனால் ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு குட்வில் அக்கௌண்ட். அடுத்தது ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் வில் பி டெபிட்டட் ஆர் கிரெடிட்டட். ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணுமா கிரெடிட் பண்ணணுமான்னு கேட்டிருக்கு. அசட்டோட வேல்யூ டிப்ரிசியேஷன்னா அசட்டோட வேல்யூ குறையும். அப்போ குறையும் பொழுது ரீவாலுவேஷன் உங்களுக்கு தெரியும். ப்ராஃபிட்னா கிரெடிட் பண்ணணும், லாஸாக இருந்தால் டெபிட் பண்ணணும். ஒரு அசட்டோட வேல்யூ குறையுது அப்படின்னா அது லாஸ், டெபிட் பண்ணணும். அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி இது வரைக்கும் அந்த லைபிலிட்டி வரல, ஆனால் இருக்குது, நம்ம கொடுக்கணும். அப்போ இது என்னது? லாஸ்னால் எங்கே எழுதணும்? டெபிட் சைடு. ப்ரொவிஷன் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ஏதாவது எக்ஸ்பென்சஸ் கொடுக்க வேண்டி இருக்குது, அந்த எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணி வைக்கிறோம், ரிசர்வ் மாதிரி எடுத்து வைக்கிறோம். அப்போ இது என்னது? இது லாஸ். இதையும் டெபிட் பண்ணுறோம். அப்ரிசியேஷன் ஆஃப் அசட்ஸ், டிப்ரிசியேஷன் ஆஃப் அசட்ஸ்னால் அசட்டோட வேல்யூ குறையுது, அப்ரிசியேஷன்னா அசட்டோட வேல்யூ கூடுது. அப்போது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்னால கிரெடிட் பண்ணணும். புரிஞ்சிருச்சுங்களா? தேங்க்யூ.